கவிஞர் வாலியின் மரணம் தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்படத்துறையினரும் புகழ் மாலை சூடியிருக்கிறார்கள். பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே இல்ல மாமனிதரோ இனிமே பிறக்க போறதில்லை. அவர் கூட அதை வேலை செஞ்சு பழகினேங்கிறது என்னுடைய பாக்கியம். அவருடைய ஆத்மா அந்த வானத்தில் ஐக்கியமாயிடுச்சு. அவருடைய புகழ் இனிமேதான் அந்த வானத்தையும் தாண்டி பரவ போவது. நம்மோட இல்லை இருந்தாலும் அவருடைய எழுத்து வடிவமாக எப்பவுமே அவருடைய பாடலோ அது கேட்கும் போதெல்லாம் நிச்சயமா அவருடைய உருவம் ஞாபகத்துக்கு வரும். இவருக்கு இறப்புங்கிறது கிடையாது. அவருடைய பாடல்கள் இருக்கும் வரை, அந்த தொலைக்காட்சிகள் இருக்கும் வரை, ஒலிப்பேழை இருக்கும் வரை இவருக்கு இறப்பு கிடையாது. மனித உடல் என்பது ஒன்றும் சொல்ல முடியாது. மிக நல்ல நண்பர். சராசரி மனுஷங்களை பேசுகிற வார்த்தைகளுக்கு தான் அந்த வரிகள் இருக்கும். ஒரு குழந்தைகளும் அவருடைய வார்த்தைகள் புரியும். அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இட்ஸ் a very huge loss. இளைஞர்கள் எத்தனை பேர் வந்தாலும், கவிஞர்களாக நடிகர்களாகட்டும், ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் ஐயா கவிஞர் வாலி அவர்கள். அவருக்கு அடிக்கடி சொல்லுவார், கவியரசு கண்ணதாசன் எழுதுகிற பாட்டு சோதனை மேல் சோதனை பற்றி அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப அருமையான பாட்டியா, அப்படின்னா நான் எழுத முடியாதுன்னு சொல்லி பணிவாகவும் பேசக்கூடிய ஒரு அருமையான மனிதர். வெறும் தமிழ் சினிமாவுக்கு மாத்திரம் இல்லை, இலக்கியத்துக்கும் தமிழுக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள், ஒரு துயரமான நாள்னு சொல்லணும். பல தலைமுறைகளை தாண்டி அத்தனை பேரையும், இளைஞர்களையும், ஒவ்வொரு தலைமுறையிலையும் தமிழோடு தன் பாடல்களோடு தக்க வைத்துக் கொண்டவர் வாலி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அது நமக்கும், தமிழ் திரை உலகத்திற்கும், தமிழுக்கும், அத்தனை பேருக்கும் பெரிய இழப்பு. வாலி அவர்களுடைய மறைவு நம்ம எல்லோருக்குமே, தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை போல ஒரு யதார்த்தமா பாட்டு எழுதுகிற கவிஞர்கள் ரொம்ப கம்மி. கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வாலி சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இப்ப மறைந்த கவிஞர் வாலியின் இறுதிச் சடங்குகள் எப்ப நடைபெற இருக்கு? பனிமலர், அதாவது நேற்று மாலை இறந்த கவிஞர் வாலியின் உடலானது இன்று மாலை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இன்று மாலை 3:30 மணி அளவில் தகனம் செய்ய உள்ளது. நம்முடைய தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, வாலி ஐயா திரைத்துறையில் நீங்க இடம்பெற்றவர். அவருடைய வரிகள் பார்த்தோம்னா நம்ம ரசிகர்கள் மனதில் நீங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காவிய கவிஞர் வாலி அவர்கள் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, இலக்கிய உலகத்திற்கும் ஏராளமான பங்களிப்பை செய்திருக்கிறார். பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் போன்ற இதிகாச காவியங்களை படைத்து இலக்கிய ஆளுமை மிக்கவர் என்பதை நிறுவி காட்டியிருக்கிறார். 15,000 பாடல்களுக்கு மேலாக திரையுலகத்தில் அவர் படைத்திருந்தாலும் கூட அவருடைய இலக்கிய பணிகள் மகத்தானவை என்பதை உலகம் அறியும். அவருடைய இழப்பு திரையுலகத்திற்கு மட்டுமின்றி, தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மட்டுமின்றி, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் நேர்ந்த பேரிழப்பாகும். கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி கவிதை பாடிய அந்த நினைவுகளை என் வாழ்நாளில் என்றும் மறக்க இயலாது. எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும், எளியவர்களாக இருந்தாலும் எல்லோரோடும் இணக்கமாக சமமாக பழகக்கூடிய குழந்தை உள்ளம் பெற்றவராக விளங்கினார். அவருடைய இழப்பு, அவருடைய பேரிழப்பு எவராலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று, எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சார், அதாவது இயற்கையாகவே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் வாலி சார்ட்ட. அவரோட நகைச்சுவை உணர்வு உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது ஈர்த்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அவரோடு பழகிய காலம் மிகவும் குறைந்த காலம்தான், குறுகிய காலம்தான். அவருடைய பன்முகத் திறன்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. ஆனாலும் கூட
அனைவரின் உள்ளத்தையும் கவரக்கூடிய ஆற்றல் மிக்கவர், நகைச்சுவை உணர்வு மிக்கவர் என்பதை அவ்வப்போது நாம் ஏடுகளின் வாயிலாக அறிந்திருக்கிறேன். அவர் எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த சூழலை மிக இலகுவானதாக மாற்றக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையை கையாளுவதில் வல்லவர் என்பதை நாம் அறிவோம். அதாவது எம்ஜிஆர் முதல் இன்றைய தலைமுறை இருக்க நடிகர்கள் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்துட்டு ஏற்றிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளில் எந்த பாடல் வரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவருடைய பாடல் வரிகளில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறை சிம்பு வரையிலும் அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் இவர்தான் பாடினாரா என்று வியக்கத்தக்க வகையிலே சமஞ்சது எப்படி என்ற ஒரு பாடல், எவ்வளவு முதிர்ச்சியான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதினாரா என்று எனக்கு வியப்பாக இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய ஆற்றலை எண்ணி நான் பெருமைப்பட்டேன். இந்த 4ஆம் தலைமுறைக்கு ஏற்பவும் பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார், எத்தனையோ மானுடம் சார்ந்த பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் கண்ணதாசனுடைய மாணவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிய தமிழில், இனிய தமிழில் பாடல் புனைவதில் வல்லவராக விளங்கினார். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியதா வாலி எழுதியதா என்று குழம்பத்தக்க வகையிலே அந்த அளவுக்கு ஈடு இணையாக எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் வந்து 15,000 மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ள வாலி தமிழக அரசு வழங்கிய சிறந்த பாடலாசிரியர் விருதை 5 முறை வென்றுள்ளார். அதே போல அவர் 2007 அவருக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் 2007 வழங்கப்பட்டது. பணிமலர். கவிஞர் வாலியின் மரணம் தமிழ் திரை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்படத்துறையினரும் புகழ் மாலை சூட்டியுள்ளனர். திரையுலக வரலாற்றில் வாலி ஒரு அழிக்க முடியாத அத்தியாயம். அந்த அத்தியாயம் இன்றைக்கு முடிந்துவிட்டது. முடியாதவர்களில் தமிழ் இலக்கியமாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. கவிதை சுரங்கமாகவே அவர் வாழ்ந்தால் குறிப்பாக எனக்கு மிக சிறந்த நண்பராக விளங்கிய வாலியை இழந்து விட்டேனா என்ற கேள்வி